வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுண்டக்காய் வத்த குழம்பு தான். அதுக்கு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஜீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நான் மல்லியும் ஜீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு அது நல்லா மசிஞ்சு வந்த உடனே நம்ம இடித்து வச்சுருக்க சுண்டக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். சுண்டக்காவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பொடி பண்ணி வச்சுருக்க தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா லைட்டாக புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவு உங்களுக்கு என்ன தண்ணி வேணுமோ அதையும் நீங்கள் ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சுண்டி வந்ததுக்கப்புறமா நல்லெண்ணெயை ஊற்றி அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.